வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு முயற்சியில் அனைவரும் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆமா, மகா யஞ்சம் என்கிற ஒரு முயற்சி வேண்டும் தானே? ஏன்னா நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி பொதுவா மனிதர்களுக்கு சோம்பல் கொஞ்சம் அதிகம். சோம்பேறித்தனம், மடி, உறக்கம் இதெல்லாம் பொதுவா மனிதர்களுக்கு அதிகம். ஆனா வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொன்னா சோம்பேறித்தனம் ஆகாது, மடி ஆகாது, அதிக உறக்கமும் ஆகாது. எப்போதும் சுறுசுறுப்பா எறும்பு போல நாம இருக்கணும். அப்ப அதை ஊட்டுவதற்கு ஊக்குவிப்பதற்காக இது போல மகாயஞ்சம். அதில் இப்போ நாம என்ன முயற்சியில ஈடுபட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருக்கட்டும், அதை பற்றி சிந்தனை போகலாம். இப்போ சிறிது நேரம், ரொம்ப சிறிது நேரம் துரியதவம் மாற்றிட்டு சிந்தனைக்கு போகணும். சரிங்களா? சரி, கண்ணை மூடுங்க. குறிப்பேடு பேனாலாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? மறந்துட்டீங்கன்னா போய் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு ஏதாவது சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லும் போது உங்களுக்கு தேவைன்னா எழுதிக்கலாம். ரொம்ப முக்கியம் நானே சொல்லுவேன், இதை எழுதுன்னு சொல்லுவேன். சரிங்களா? தவம் ஆரம்பிக்கலாம். நோட் புக் எடுக்க மறந்தவங்க ஓடி போய் எடுக்கணும். பெண்ணும் நோட்டும். கண்ணை மூடிக்கொண்டு கைகளை கோர்த்து கொண்டு சற்று நிமிர்ந்து அமர்ந்து. எப்பவுமே தவத்துல உடல் நிமிர்ந்து இருக்கணும். அந்த முதுகுத்தண்டு சுழுமனை நாடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உங்களுடைய இருப்பை கவனி. அப்படி இருக்கிறோமா? ஒரு கல் சிலை போல உடலை அசைவற்றதாக அமர்த்தி அந்த உடலை கவனிக்க. அசைவற்ற உடல், அசைவற்ற தன்மையை உணரணும். உடல் அசைவற்று இருப்பதையும் பிராணன் மூச்சு இயல்பாக ஓடுவதையும் தொடர்ந்து கவனித்து முற்றிலும் எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்து ஆழ்ந்த அமைதியில் நிலை பெற செய்து பெற்றோர்களை வணங்கி ஆசான் அவர்களை வணங்கி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் சக்திகளும் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து
நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. பாவித்து உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. அமைதி. இப்போ ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கினேன். மகாசக்தி குண்டலினி உருவ மத்தியில் மையம் கொண்டு சுழன்று இயங்குவதை உணர்கின்றோம். அழுத்தம். மூச்சு மூச்சோடு இணைத்து உருவ மத்தியில உணரும். அழுத்தம். உருவ மத்தியில் அழுத்தம். அந்த உணர்வோடு லயமாகி ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே துரியம் மகாசக்தி குண்டலினி பிரம்மரந்திரத்தில் மையம் கொண்டு சுழன்று இயங்குவதை அழுத்தமாக உணர்கின்ற. மூச்சு சுழல் அழுத்தம் மூச்சோடு இணைத்து துரியம். சக்திக்கள நினைவோடு துரிய நிலை உணர்வு. மனம் விரிந்து சக்தி களத்தையும் நினைவு கூறட்டும். உச்சியில உணரவும் செய்யட்டும். அதாவது விரிந்தும் ஒடுங்கியும். விரிந்து நின்று ஒடுங்கி உணர்வை கவனிக்க.
அவ்வாறு கவனிக்கிற போது குண்டலினி சக்தி, அதாவது ஜீவசக்தி சுழலுதல், பிரபஞ்ச சக்தி பிரம்ம சக்தி அந்த சுழற்சியோடு இணையுது. மையத்துல, சுழல் மையத்துல குண்டலினி சக்தியுடைய சுழற்சியினால மையத்துல உச்சியில ஒரு வெளி ஏற்படும். அது சுழுமுனை நாடினுடைய மேல் பாகம் திறக்குது. பிரபஞ்ச நினைவுனால அந்த தூய இறைசக்தி பிரபஞ்ச சக்தி அந்த மையத்துல சுழுமுனை நாடி திறந்திருக்கு பாரு, அதுக்குள்ள நுழையுது. இறைசக்தியை ஈர்த்து கொள்கிறோம். பிரம்ம சக்தி. அப்ப என்னாகும்? ஜீவசக்தியும் பிரம்ம சக்தி பிரம்மரந்திரத்தில் இணைகிறது. நதியும் கடலும் சங்கமிப்பது போல ஜீவான்மாவும் பரமான்மாவும் சங்கமிக்க அந்த புரிதலோடு சக்திக்கட நினைவோடு துரிய நிலை உணரும். துரியம் சக்திக்கள நினைவோடு துரிய நிலை உணர்வு. மூச்சு, அந்த மூச்சு எடுக்கும்போது துரியம் கடந்து சக்திகள் மேல வரைக்கும் போட்டு, மூச்சை விடும்போது சக்திகளும் துரியம் மூலாதாரம் ஒரு கோடு சுழுமுனை நாடியிலிருந்து மேல அந்த பிரணவ சரீரத்தினுடைய கோடு. மூலாதாரத்திலிருந்து மூச்சு எடுத்துக்கொண்டே துரியம் கடந்து சக்திகள், மூச்சை விட்டுக்கொண்டே சக்தி களத்திலிருந்து துரியம் நுழைந்து மூலாதாரம். அந்த கோட்டிலேயே மேல கீழும் போகும். மூச்சு எடுத்துக்கொண்டே மேல போகும், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம், துரிய வழி மூலாதாரம். அப்படி இன்னொரு 3-4 முறை செய்யுங்க. நல்ல உணர்வோடு மேல போறோம். சக்திகளும் விரிந்து உயர்ந்து போகும். கொடை விரிப்பது போல விரிந்தும் உயர்ந்து அப்படியே கீழே வரும். கொடைய சுருக்குறது போல துரியம் மூலாதாரம். அந்த கொடை விரிப்பது நல்ல உதாரணம். அப்படியே மேல விரிந்து
சக்தி கடத்துல உயர்ந்து அப்படியே மீண்டும் சுருங்கி கீழே சுழுமுனை நாடி வழியா மூலாதாரம், இன்னும் மீண்டும் அப்படியே மேல உச்சியை கடந்து போற போது விரியன் கோல வடிவில விரிச்சுக்கிட்டே மேல போகும். அப்படியே கிழவா துரியம், துரியத்துல அப்படியே நிற்கட்டும். தவத்தை நிறைவு செய்ய போறோம். துரியத்துல நிற்கட்டும். அமைதி, அமைதியா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க. ஓ சாந்தி, சாந்தி, சாந்தி. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. காலையிலையும் நீங்கள் எல்லோரும் காலை தவத்திலையும் இணைந்திருப்பீர்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் இந்த தவம் இப்போ நம்ம செய்தோமே, இதை தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் போதும். ஒரு நாளைக்கு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ, நினைவுக்கு வருதோ, அப்போ அப்படியே ஒரு இடத்துல உட்காருங்க. இந்த தியானம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்முடைய பருவுடலுக்கு உள்ளாக சூட்சும சரீரம், பிரணவ சரீரம் சொல்லி இன்னும் 2 சரீரம் இருக்கு. சூட்சுமமா இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. இதுல இந்த பிரணவ சரீரம் இருக்கு பாருங்க, இதை கொண்டு நாம பிரபஞ்சம் முழுவதும் விரிய முடியும். இதை தொடர்ந்து செய்து பழகினீங்கன்னா ஒரு நாள் உங்களுடைய தியானத்துல நீங்க அப்படியே மேல போனது பாருங்க. ஒரு ராக்கெட்ல உண்மையிலேயே நீங்க பயணிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி நீங்க பிரபஞ்சம் முழுவதையும் தத்ரூபமா பார்ப்பீங்க. பார்க்கறது மட்டும் இல்லை, அப்படியே இருக்கும்போது தன்னையே பிரபஞ்சமாக உணர்ந்து பார்க்கிற ஒரு நாள் வரும். உண்மையில் அதுதான் நமது உடல். இது இந்த உடல் அல்ல, இது சிற்றியக்க களம். கூடி போனா 100 ஆண்டுகள் இல்லையா, இந்த உடல் அழிஞ்சிரும். ஆனா அந்த பிரபஞ்சங்கிற உடல் பேரியக்க களம், அது எப்படி அழியும்? அவ தன்னுடைய பிரபஞ்சத்தை தன்னுடைய உடலாக உணர்கிற, அந்த பிரபஞ்ச சக்தியை உயிர் சக்தியாக உணர்கிற அந்த உணர்வு மனமாக இது இருக்கு. படிப்படியா நீங்க வரலாம். இப்போ நீங்க நிறைய அன்பர்கள் கலந்துருக்கீங்க. உங்களோட இன்னொன்னு கேட்டுக்கொள்வேன், உங்கள சிலர் தியானம் எடுக்காம இருக்கலாம், சிலர் எடுத்திருக்கலாம். தியானம் எடுத்தவர்கள் இன்னும் ஆழ்ந்து தியானம் செய்து பழகும். எடுக்காத அன்பர்கள் பக்கத்து மன்றங்கள்ல தீட்சை வாங்கி கொண்டு நீங்க பழகிக்கணும். இந்த வேத குழுமம் உங்களை உற்சாகப்படுத்துவது, ஊக்கப்படுத்துவது, இன்னும் ஆழமான விளக்கங்கள் சொல்லி உங்களை பக்குவப்படுத்தி ஒரு காலகட்டத்தில் பிரம்ம ஞானிகளாக உணர வைப்பது. இதுதான் என்னுடைய குறிக்கோள். நேற்று சொன்னேன். ஆக இதுல மிக மிக முக்கிய நாள் கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மீக பயிற்சியில, அபியாசத்துல மன தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபெற. நம்ம நிறைய செல்வங்கள் ஈட்டலாம், புகழ் பெறலாம்,
அதிகாரமிக்க பதவி கிட்டலாம், சமூகத்துல நிறைய பாராட்டுதல் கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம். ஆனா மன தூய்மைக்கு ஈடு இது எதுவுமே இல்லை. மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து அறன்னு சொல்ற. தட் இஸ் டோட்டாலிட்டிங்கிற வள்ளுவர். ஆகுல நீர பெறும், மற்றவெல்லாம் ஆகுல ஆகாது. ஆக நீங்க மனசுல வைத்துக் கொள்ளணும், ஆன்மீக பயணத்துல மன தூய்மை முக்கியம். ஏன்னா மன தூய்மை அடைய அடையத்தான் ஆன்மாவுக்கு அருகாமையில நாம நகர முடியும். ஆன்மா என்பது இறைவன், பரமான்மான்னு சொல். இங்க அது ஜீவான்மான்னு சொல். மனிதன்ட்டு அது ஜீவான்மா, ஆனா இறை சக்தி தான். ஆனா அங்க களங்கங்கள் நிறைய இருக்கு. இந்த ஜீவசக்தியில ஜீவான்மா களங்கமுற்றது. அந்த களங்கங்களை போக்குறது தான் தூய்மைன்னு சொல்ற, மன தூய்மை. அப்ப அதுக்கு தொடர்ந்து விளக்கம் கேட்கணும், பயிலணும். தூய்மை என்னைக்கு செய்யணும்? தினமும் செய்யணும். ஏன்னா நம்முடைய அற்புதமான கருவி மனசு, மனித மனம் இருக்கே, ஒரு அழகான நேர்த்தியான அற்புதமான கருவி. இந்த மனம் என்ற கருவியை உருவாக்குவதற்கு இந்த இயற்கை எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு தெரியுமா? கணக்கிட முடியாது. பல கோடி கோடி ஆண்டு காலமா ஆயிருக்கு. மனிதனாக உடல் எடுப்பதற்கு முன்பு நிறைய விலங்கின உடல்கள், பஞ்சபூத எல்லாம் கடந்து இந்த பிறவில இந்த உடல், இந்த உடல்ல மனம் என்ற எழுச்சி இயக்கம். இந்த மனம் என்ற எழுச்சி இயக்கம் அற்புதமான கருவி. ஆனால் அந்த கருவி இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, துரு பிடித்து இருக்கிறது, துரு. அப்புறம் கூர்மையை இழந்து இருக்கு. ஒரு கத்தி கூர்மையும் இல்லை, துருவம் பிடிச்சு போச்சு, எப்படி அதை பயன்படுத்த முடியும்? அப்ப இந்த இயற்கை மனம் என்ற கருவியை ஏன் உருவாக்கியது என்று சொன்னா, ஏதோ ஒரு அவசியம் அதுக்கு இருக்கு. இந்த மனம் என்ற கருவியை கொண்டு எதையோ ஒன்று அதுக்கு அறிவதற்கு அல்லது செயல்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஆகவேதான் அது மனமாக எழுச்சி பெற்று. ஆனா இப்போ அந்த மனம் எப்படி இருக்கு நாமளே பாருங்க. துருன்னா டஸ்ட், அழுக்கு, மாசுகள், களங்கங்களாக இருக்கு. சரி, அந்த மனம் கூர்மையா இருக்குதான்னா அதுவும் இல்லை, கூர்மை இழந்து இருக்கு. ஆகவேதான் பாருங்க, நம்ம சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுறோம், சோர்வு அடைகிறோம், குழம்புறோம். இதெல்லாம் நெகட்டிவ்னஸ். மனதுல தெளிவில்லை, உறுதி இல்லை, தூய்மையும் இல்லை. அப்ப நம்முடைய பயிற்சியில முதல் படி மனதை தூய்மை செய்வது. மனத்துக்கண் மாசு இலனாதல், அதை அடைய ஒரே நாள்ல சாத்தியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா தினசரி செய்யும். எப்படி வீட்டுல நாம பாத்திரம் இருக்கு இல்லையா, பயன்படுத்துற பாத்திரத்தை காலையில் எடுத்தது கழுவணும், இல்லைன்னா பால் கெட்டு போயிடும். இரவு மீண்டும் கழுவி கமுத்தி வைக்கணும். மாலையிலேயும் காலையிலேயும் பயன்படுத்துகிற பாத்திரத்தை கழுவி வைத்தால்தான், சுத்தமாக இருந்தால்தான் கிருமிகள் அதில் இருக்காது, பயன்படுத்தும் போது நல்லா இருக்கும். அவர் மனம் என்ற பாத்திரத்தை தினசரி 2 நேரம் கழுவணும் குறைந்தது, அதாவது தூய்மை செய்யணும். அப்ப இதெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லும் போது, மனம் தூய்மையாக உங்களுக்கு தெரியும், அது தூய்மையாக ஆக உங்க மனசுல ஒரு நிதானம் ஏற்படும், ஒரு பொறுமை, ஒரு சமாதானம். சரியான வார்த்தை சமாதானம். ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, இந்த தமிழ் அகராதியில பல சொற்கள் இருக்கு. அதுல இறைவன் என்ற சொல் இருக்கு, உச்சம். அந்த இறைவனுடைய சொல்லுடைய பொருளும் அழகும், அதை பற்றியுள்ள எல்லா கருத்துக்களையும்
நீங்க கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் என்ற சொல்லுக்கு நிகராக இன்னொரு சொல்ல முடியாது. அவ்வளவு ஆழமான விரிவான பொருளுடைய சொல் இறைவன். அந்த சொல்லுக்கு நிகர் இல்லை, இருந்தாலும் அதுக்கு ஒப்பாக ஒரு சொல்லை சொல்ல வேண்டுமானால் சமாதானம். நான் அந்த சமாதான சொல்லுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். இறைவனுக்கு சமமா. ஏன்னு பாருங்க, இறை ஆற்றல், இறை அறிவு இருக்க, அது மூல நிலை. அதனுடைய மூல நிலை என்பது சுத்தவேல். அங்கு அந்த இறைவன் நிற்கின்றார். சிவம் என்று சொல் நிற்கின்றார். ஸ்டாட்டிக் எனர்ஜி என்று சொல். சான்ஸ்கிரிட்ல நிர்ச்சலனம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இறைவன் அவனுடைய அம்சம் நிர்ச்சலனம், நிர்குணம், பரபிரம்மம். இதுல முக்கியமா எடுக்கிறோம் நிர்ச்சலனம். நிர்ச்சலனம்னா சலனம் இல்லாம நிற்கிற நிலை. அப்ப இறைவனுடைய நிலை என்ன? நிற்றல். அசைதல் அல்ல, நிற்றல். மூலத்துல சிவம் என்று பொருள். சிவம் என்றால் நிற்றல், அடக்கமுற்ற சக்தி, ஸ்டாட்டிக் எனர்ஜி. சரி, இந்த மனம் எப்போ நிற்கும்? மனம் நின்றால் இறைவன். எப்போ நிற்கும்? சமாதானம் அடைந்தார். சமாதானம்னா சமநிலை. சமநிலை அடையும் போது நின்று விடுமா? ஆகவேதான் சொல்றேன், இறைவன் என்ற சொல்லுக்கு ஒப்பான ஒரு சொல் சமாதானம். சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான், சமாதானப்படுத்துகிறவனும் பாக்கியவான். அப்போ அந்த சமாதானத்தை எப்படி அடைவது என்பதுதான் இப்ப கேள்வி. எப்படி நான் என்ன சமாதானப்படுத்து? ஏன்னா என்னை சுற்றி நடக்கிறது எதுவுமே எல்லாமே என் சமாதானத்தை இலக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கு. நான் அமைதியாக இல்லை, அப்படித்தானே நம்ம எல்லாரும் பெரும்பாலும் சொல்றோம். ஆகவே இந்த சமாதானப்படுத்துவதற்கு தமிழ்ல இன்னொரு வார்த்தை ஆற்றுப்படுத்தல். இந்த காலேஜ் இந்த செக்ஷன் இருக்கு 11:30 to 12:30, சில 1 மணி வரைக்கும் போகும். நம்மை நாமே சமாதானப்படுத்த, ஆற்றுப்படுத்த, ஆறுதல். ஆற்றுப்படுத்துகிற வார்த்தை இருந்து வருது ஆறுதல். எதை? மனதை. ஏன்னா மனம் புண்பட்ட மனம் இது. ஆமாவா? கொஞ்சம் உங்க மனசை கவனிங்க. எவ்வளவு புண்பட்டு இருக்கு, வேதனைப்பட்டு இருக்கு. சீக்கிரம் ஆறுமா? ஆறாதுன்னு சொல்றாரு வள்ளுவர். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. உங்களை யாராவது ஒரு நாக்கால், அதுக்கு அர்த்தம் ஒரு வன்மையா விமர்சிச்சுட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்கன்னா உங்க மன வேதனை இருக்கே அது ஆறாதுன்னு சொல்றார் வள்ளுவர். அவ்வளவு கடினம்ங்கிறார். தீயினால் சுட்ட புண் மருந்துகிறது போட்டு ஆக்கிடலாம், உடல் வலியை போக்கிடலாம், மன வேதனை போக்குவது முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா முழுமையா ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு முடியும், ஆனா கடினம். ஆற்றுப்படுத்தல், மனவேதனையை ஆற்றுப்படுத்துவது, ஆற செய்வது. அப்ப அதுக்குள்ள முயற்சியை நாம எடுக்கணும். இப்ப நான் 1, 2 அப்படியே சொல்றேன், தினசரி சொல்லிட்டே வரேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்? அப்படியே கேட்டு முயலணும். இந்த மனதை ஆற்றுப்படுத்துவதற்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல புரிதல் வேணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆங்கிலத்தில் சொல்றோமா? இப்போ நம்ம வீட்லயும் சரி, நம்முடைய நட்புலையும் சரி, நல்ல நட்பு திடீர்னு ஒரு பகையா மாறுது, அல்லது வெறுக்கிற ஒரு நிலை வரும். கேட்பாங்க, 3வது மனுஷன் கேட்பான், என்ன ஆச்சுப்பா, நல்லா தான் இருந்தீங்க 2 பேரும். அதுங்களா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேற ஒண்ணுமே இல்லை சொல்லுவாங்க. ஒண்ணும் கிடையாது, கொடுக்கல் வாங்கல்ல அதுல இதுல எல்லாம் ஒண்ணும் இல்லையே, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன ஆயிடுச்சு? அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆயிடுச்சு. புரிதலை இழந்த காரணத்தினால்
நண்பன் பகைவனாக. கணவன் மனைவி இடையில நட்பு இருக்கு, அங்க வெறுப்பு வருது. ஏன்? பிகாஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆகவே தன்னையும் பிறரையும் ஆற்றுப்படுத்துவதற்கு என்ன வேணும்? புரிதல். நல்லா கவனிச்சதுனால புரிந்து கொள்ள. உபனிஷத்துல ஒரு வார்த்தையே வருது. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஞான உபதேசம் கொடுத்தானே குருஷேத்திரத்துல, அங்க சொல்றான், அர்ஜுனா, புரிதல் தான் ஞானம். ஞானத்தினுடைய முதல் படி புரிதலே. ஞானம் தொடங்குது. ஆகவே நீ புரிந்து கொள் என்று அந்த உபதேசம் கொடுக்கிறான். ஞான உபதேசம். ஞானம் என்றாலே புரிதல் தானே, அறிவிலே தெளிவு. இந்த ஞானம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை தெளிந்த நல்ல அறிவு. அப்ப அறிவை தெளிவடையணுமானா புரிதல் வேணும். ஞாபகத்துக் கொள்ள, எழுதிக்கொள்ள அந்த நோட்ல. புரிதலே ஞானம். ஞானத்தின் ஆரம்பம், முதல் படி எழுதிக்கொள்ள. புரிதலே ஞானம். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம். ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம். புரிதலே ஞானம். எழுதிட்டீங்களா? சரி. எதை புரிதல்? அடுத்த கேள்வி. ஒரே வார்த்தை, எல்லாவற்றையும். எல்லாவற்றையும். வாழ்க்கையில் நாம் என்னென்ன சந்திக்கிறோம், யார் யார சந்திக்கிறோம், ரெண்டு, என்னென்ன சந்திக்கிறோம், அதாவது நிகழ்வுகள், யார் யார சந்திக்கிறோமோ, மனிதர்கள், உறவுகள், அத்தனை பேரையும் அத்தனை நிகழ்ச்சியையும் புரிய வேண்டும். புரிதலை இழந்து விட்டோம் என்று சொன்னா சங்கடம் வரும், மனசுல வேதனை கூடும். இருக்கிறது போதாது, இன்னும் வேதனை கூடும். இதுல அடுத்தது, இந்த புரிதல்ல நிகழ்வுகள்னு வச்சுக்கோ. நம்ம தினசரி எத்தனையோ விஷயத்த சந்திக்கிறோம், பல காரியங்களை சந்திக்கிறோம். ஒரு கடைக்கு போனாலும் சரி, ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் சரி, ஒரு நண்பர்கிட்ட பேசும்போதும் சரி, வீட்டுல பல காரியங்கள் நடக்கு. நம்ம சுத்தி காரியங்கள் தான் நடக்கு. அது ஒட்டுமொத்தமா என்ன சொல்றோம்? நிகழ்வுகள். விதவிதமான நிகழ்வுகள். ஒரு சில நிகழ்வு மகிழ்ச்சியை தரும், சுகத்தை தரும். ஒரு சில நிகழ்ச்சிகள் துக்கத்தை தரும், சங்கடத்தை தரும். இங்க முக்கியமா அந்த சங்கடத்தை தரக்கூடிய நிகழ்வு இருக்க, அதை என்ன சொல்றோம்? பிரச்சனைன்னு வேற சொல்றோம். இங்க என்ன முதல்ல புரியணும்? ஒவ்வொரு நிகழ்வுக்கும், காரியத்திற்கும் ஒரு காரியம் உண்டு. எழுதுங்க. காரணமின்றி காரியம் இல்லை. முதல் புரிதல். எழுதிக்கொள்ளுங்க. காரணமின்றி காரியங்கள் இல்லை. எழுதிட்டீங்களா? காரணம் இறந்த காலம். எழுதிக்கொள்ளுங்க. காரணம் இறந்த காலம். காரியம் நிகழ்காலம். நிகழ்காலம்னா நிகழ்ச்சி, நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. காரியம் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. எப்போ நடக்கு? நிகழ்காலம், இப்போ. இதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இறந்த காலம், முன்கூட்டியே நடந்து போச்சு. இங்க ஒரு நல்ல புரிதல் வேணும். காரணம் முடிஞ்சு போச்சு, காரியம் நடந்துட்டு இருக்கு. இந்த நடந்து கொண்டிருக்கிற காரியம் துக்கத்தை தருது, வேதனை தருது. மாற்ற முடியுமா? ஏனென்றா காரணம் முடிஞ்சு போச்சு. சிந்திங்க, சிந்தனையோட எழுதுங்க. ஏன்னா நம்ம வீட்லயும் போற இடத்துல எல்லாம் நம்ம நிறைய சங்கடப்படக்கூடிய சூழல் வருதுன்னு செய்யுது, கவலை அதிகரிக்குதுன்னு செய்யுது, அச்சம் வருதா இல்லையா? அச்சம், கவலை, சங்கடம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் நமக்கு தெரியல, அது கண்டுபிடிக்கணும். இப்போ காரியம், இப்ப நடக்கிற ஒரு காரியம் சங்கடத்தை உண்டு பண்ணுது, பயத்தை உண்டு பண்ணுது, கவலை உண்டு பண்ணுது. என்ன ஆயிடுமோ நாளைக்கு, இன்னைக்கு இப்படி இருக்கே, நான் என்ன பண்ணுவேன், சங்கடப்படுறோம். ஆனா புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும்,
இதுக்கு ஏற்கனவே ஒரு காரணம் நடந்து முடிந்து விட்டது. இப்போ நீங்க அடுத்தால சிந்திக்கணும், இது என்ன காரணமாக இருக்கும் என்று சிந்திப்பது உங்க பக்கம். உடனே நான் சொன்னதெல்லாம் ஒரு போதனைன்னு வைத்து, அறிவுக்கு தூண்டுதல் வைத்து, தூண்டப்பட்ட உங்க அறிவு என்ன செய்யணும்? காரணத்தை கண்டு. ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணம் இருக்கு. காரணத்தை நீங்க கண்டுபிடிக்கும். அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பொறுமை வேணும். உங்களோட மனசு கூர்மையா இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு சொல்ல பாருங்க, மனசு எப்படி இருக்குன்னு சொன்ன, மொன்னையா இருக்கு, துருபிடிச்சு இருக்குன்னு. மனதுக்கு என்ன வேணும்? கூர்மை வேணும், நிதானம் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க 2 நிமிஷம் 5 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா இருந்து மூச்சை கவனிச்சு ஒரு தியானம் போல மனதோட இயக்க வேகத்தை நீங்க குறைச்சிக்கணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். தனிமை வேணும். முக்கியம் பாருங்க, கூட்டத்துல முடியாது. தனியா உங்க பெட்ரூம்லயோ பூஜா ரூம்லயோ உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியா உங்க மனசுல தியானம், மூச்சை கவனிக்கிறது. ஏதோ இப்போ மனசனுடைய இயக்க வேகம் குறையுது. இப்போ அந்த தற்சோதனை செய். இந்த காரியத்திற்கு எது காரணம் கண்டுபிடிக்கலாம். சில வேளை கண்டுபிடிக்கவும் முடியாம இருக்கும். கண்டுபிடிக்க முடியாத காரணங்கள் இருக்கு. அது ஏன்னா உங்களுடைய சின்ன வயசுல நடந்த விஷயமா இருக்கும், மறந்திருப்பீங்க. அல்லது முற்பிறவியில் நடந்ததாக இருக்கும், கவனிக்கணும். நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க. இறந்த காலத்துல அந்த காரணத்துக்கு நீங்கள் காரணமே அல்ல. நல்ல கவனிங்க, அந்த காரணத்துக்கு நீங்க காரணமே அல்ல. அப்ப யார் காரணம்? நிச்சயமா முன்னோர்கள், அப்பா அம்மா தாத்தா பாட்டி. முக்கியமா நான் ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? நமது பிறவி 7வது. நமக்கு முன்னாடி 6 பிறவி, அது நிறைய இருக்கு. அதுல முக்கியமா 6 பிறவி. முற்பிறவி 6. அது 6வது பிறவி அப்பா அம்மா. 5வது பிறவி அப்பாவுக்கு அப்பா அம்மா, அம்மாவுக்கு அப்பா அம்மா. அப்படியே நீங்க பின்னோக்கி போய் கூட்டிங்கன்னா 126 நபர்கள் வருவாங்க. எழுதி கொள்ளுங்க. எனக்கு முன்பு 6 பிறவியில் 126 நபர்கள். இந்த 126 நபர்கள் செய்த வினைகள், அத கர்மான்னு சொல்ல. அதுதான் என்னுடைய சஞ்சித கர்மம், என்னுடைய ஜெனட்டிக் வேல்யூ. அதாவது என்னுடைய கருமைய மதிப்பு, கரு அமைப்பு பதிவு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தண்ணி குடிச்சு. நூத்தி 26 பேர். அப்ப நீங்க யாருன்னா 1/126. 1 போட்டு கீழே 120. இந்த 126 முன்னோர்கள், இந்த 1 நான். அப்படி எழுதிக்கணும். அந்த 1ன்னு போட்டீங்க பாருங்க, அது யாருன்னா நான். கீழே 126 போட்டீங்கல்ல, அதுல பிராக்கெட்ல என்னுடைய முந்தைய 6 பிறவில உள்ள முன்னோர்கள். இந்த 126ல யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஒரு காரியம். அவங்க செய்த காரியம் நம்ம காரியத்துக்கு காரணம். மெதுவா சொல்றேன், நீங்க நான் ஒன்னும் சொற்பொழி வார்த்தல, நீங்க புரியணும் பாத்தீங்களா? மெதுவா தான். இப்போ உங்க வாழ்க்கையில சந்திக்கிற விஷயங்களுக்கு நீங்க மட்டும் காரணம் அல்ல. சில விஷயங்களுக்கு நீங்க காரணமே இல்லை. அந்த 126. அப்ப யாரை நீங்க நொந்துக்க முடியும்? பல காரணங்கள் ஆயிப்போச்சு. அதாவது நம்ம பழைய காரணங்கள் அனைத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்றோம்? கர்மா. எழுதி கொடுங்க. கர்மா நல்ல முக்கியமான வார்த்தை. இப்போ என்னோ நடக்குது, எல்லாம் என் கர்மா சொல்றோமா இல்லையா? நான் கொண்டு வந்த கர்மான்னு வேற சொல்லுவோம். அது எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? அந்த 126 பேரை கடந்து வந்தீங்கன்னா அங்கிருந்து கொண்டு வந்த கர்மா. அப்புறம் நான் பிறந்து இந்த வரைக்கும் செய்த கர்மா. 2 கர்மா வரும்.
கரு மூலமா கொண்டு வந்த கர்மா, அது பேரு சஞ்சித கர்மா. எழுதிக்கொள். சஞ்சித கர்மா. சஞ்சினா மூட்டை, கர்ப்பப்பை. அம்மாவுக்கு சஞ்சினா கர்ப்பப்பை. சஞ்சித அந்த கரு மூலமா கொண்டு வந்த கர்மா, சஞ்சித கர்மா. இந்த உடல் எடுத்து பிறந்த பிறகு இன்று வரைக்கும் செய்த கர்மம் பிராரப்த கர்மம். 2 கர்மம். இந்த 2 சேர்த்து பழவினை, பழைய கர்மம். நேற்று வரைக்கும் செஞ்சது பழசு தானே, பழவினை. 2 ஆயிப்போச்சா? 2 சேர்த்து ஒன்னாக்கிட்டோம், பழவினை. இப்போ இன்னைக்கு நம்ம ஏதோ சில காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், நாளைக்கு செய்ய போறோம். இது என்ன சொல்றோம்? ஆகாமிய கர்மம். ஆகாமிய கர்மம். ஆகாமிய கர்மம். ஆனா ஆன்மா, காமியம்னா இச்சை. இச்சை கொண்டு செய்யக்கூடிய கர்மா. இத தமிழ்ல புகு வினைன்னு சொல்ற. புது அல்ல, புகு. புகு வினை. அது பழவினை, இது புகுவினை. இந்த 2 வினைகள் தான் எல்லா காரியங்களுக்கும் காரணம். முக்கியமா பழவினை, அடுத்தது புகுவினை. புகுவினையை நம்ம என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் புத்திசாலித்தனமா, இப்ப நம்ம அந்த பயிற்சி தான் செய்யணும். இனி நான் செய்யற செயல் ஜாக்கிரதையா. ஏன்னா பழவினை, அதனால அனுபவங்கள் நல்லா இல்லை. இனி இதையே தொடர விடலாமா? விடக்கூடாது இல்லையா? ஆக இந்த புகுவினை இருக்கே, ஆக்காமிய கர்மம், அதை நாம தான் டிசைட் பண்ணணும். நம்முடைய வில் பவர் இருக்கு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் வில் பவர். அதை கொண்டு ஏன்னா அந்த பழவினை இருக்கு பாருங்க, அது இப்ப விளைவை இன்பமாவும் தருது. எல்லாமே துன்பம் சொல்ல முடியாது. ஆனா சதவிகிதம் பாத்தீங்கன்னா சுகம் கம்மி, துக்கம் அதிகம். சுகம் குறைவு, துக்கம் அதிகம். அது நம்மளால ஏத்துக்க முடியல. ஆனா மாற்ற முடியாது. ஏன்னா செய்து முடிச்சிட்டு, சரி பரவாயில்ல, மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். 2வது, சரி இனிமேல் செய்ய போறோமே, இதனால ஒரு விளைவு வருமே. இன்றைய காரியம் நாளைய காரியத்திற்கு இது காரணமாகிடும். இன்னைக்கு செய்யற செயல் இருக்கே, ஒரு காரியம் செய்யறோமே, அது நாளைக்கு உள்ள காரியத்துக்கு காரணமாயிடும். இதை நாம எப்படி செய்யலாம்? இங்கதான் மீண்டும் நிதானம். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்ப இழுக்கு. தெரிந்தானே? அப்போ இன்னைக்கு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். புரிதலே ஞானம். புரிந்தால் மட்டுமே நம்மை நாம் ஆற்றுப்படுத்த முடியும், சமாதானப்படுத்த முடியும். புரியாம எப்படி முடியும்? அப்போ அதுல புரிதல் எப்படி போகுது? இன்றைக்கு சந்திக்கிற விஷயங்கள், இன்னும் அடுத்த சில ஆண்டுகள் சந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே செய்து முடித்த செயல்களினால் வந்த விளைவுகள். நல்ல பயிர் செயல் விளைவுன்னு போட்டு, ஒவ்வொரு காரணமும் செய்த செயல். விளைவு என்பது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு, விளைவு காரியம். இப்ப இந்த புரிதல்னால நீங்க என்ன தெளிவுக்கு வரணும்? ஏதோ பெரிய துக்கத்துக்கு ஒரு காரியம் நடந்துச்சு, துக்கப்படுத்துது. எதிர் சொல்ல வேண்டாம். வாழ்க்கையில நிறைய இருக்கு. நோய் வரலாம், கடன் தொல்லை வரலாம், நட்பு பகையாக மாறலாம், பல இழப்புகள், பொருள் இழப்பு, உயிர் இழப்பு, இயற்கை சீற்றத்தின் மூலமா, சமுதாய குளறுபடியின் மூலமா, தனி மனித தவறின் மூலமா, எந்த துக்கம் எப்போ வரும்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ யாரை நொந்துக்கிறது? யாரையும் நொந்து பிரயோஜனம். அப்ப முதல் கட்டத்துல நொந்து கொள்ள வேண்டாம், ஒரு முடிவு எடுக்க. கவலைப்பட வேண்டாம், கவலைக்குரிய விஷயம். ஆனா அந்த இடத்துல கவலைப்பட்டோ நொந்தோ பயன் இல்லை. தன்னையும் நொந்துக்க வேண்டியதில்லை, பிறரையும் நொந்துக்க வேண்டியதில்லை. இது ரொம்ப முக்கியம். நொந்து கொள்ளக்கூடாது என்பது முக்கியம். ஏன் தெரியுங்களா? நாம இனிமேல் எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோம்,
சமாதானமா கொண்டு போகணுங்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் நொந்து கொள்ள வேண்டாம், புலம்ப வேண்டாம். சரியான தமிழ் என்ன? புலம்புதல். இந்த நகைச்சுவையா இருக்கும். நம்ம எல்லாரும் புலம்புறோமா இல்லையா? சொல்லிக்குவோம், புலம்பி என்னையா பிரயோஜனம்னு சொல்லிக்குவோம். ஆனா புலம்புவோம். நண்பர் வந்தா நடக்கிற காரியத்தை சொல்லி புலம்பி அழுவோம். வயதான காலத்துல சில பெரியவங்க தன் குழந்தைகள் கவனிக்கலைன்னு சொல்லி புலம்பி அழுவாங்க. சில குழந்தைகளும் சொல்லும், அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னு சொல்லி பாட்டிட்டு போய் சொல்லி புலம்பி அழும். இந்த புலம்புதல் நமது இயல்பாக இருக்கு. எழுதி கொடுங்க, புலம்புதல் கூடாது, ஆனா புலம்புதல் இயல்பாக இருக்கிறது. புலம்புதல். இப்போ புலம்பாம என்ன நடக்குதோ இது ஏதோ ஒரு காரணத்தினால நடக்குது. புலம்பி என்ன பிரயோஜனம்? ஒரு முடிவு. எப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்னு தெளிவு அடைகிறீங்களோ உடனே உங்களுக்கு ஒரு உறுதி வரும். இன்னைக்கு வார்த்தைகளை கவனிக்கிற தெளிவு, உறுதி, புரிதல். புரிதல் தெளிவை தரும். தெளிவை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளும். 3 வார்த்தை. புரிதல். எழுதுங்க, புரிதல் டேஷ் அல்லது கிவ்ஸ், ஒரு ஆரோ போடுவோம், கிவ்ஸ் தெளிதல் டேஷ் அல்லது ஒரு ஆரோ போடும், கிவ்ஸ் உறுதி. Because of understanding you are getting clarity. Clarity வர வர stability. Understanding, clarity and stability. எழுதி கொள்ளுங்க. இதை நீங்க கூட இனி பாடம் நடத்தலாம். எழுதி கொள்ளுங்க. உங்களை எத்தனையோ ஆசிரியர்கள் இருப்பீங்க தானே. நம்ம மெதுவா போலாங்க, மெதுவா. 29 நாள் இருக்கு பாருங்க. புரிதல் டேஷ் தெளிதல் டேஷ் உறுதி. இப்ப பாருங்க, நீங்க உறுதியா இருக்கணும், தெளிவா இருக்கணும். ஆனா எப்போ என்ன இருக்கணும்? புரிதல் இருக்கணும். இன்னையிலிருந்து இப்ப நீங்க அதை முடிச்சுட்டு வீட்டுல அப்படி போறீங்க கீழே சாப்பாடு, அங்க பிரச்சனை ஏதோ ஒன்று காத்துட்டு இருக்கும். சாம்பார்ல கொஞ்சம் உப்பு ஏத்தலாம் இருக்கும். புரிஞ்சுக்கணும். சரி, இனி அதிகம் போக நிறைய சப்ஜெக்ட் சொன்னா அதுவும் மாறிக்கு. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா புரிதலே ஞானம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம். அதுக்கு உதாரணம் சொன்ன கிருஷ்ணன் பரமாத்மா, நானும் ராதாகிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் பரமாத்மா போர்க்களம், வெறும் களம் அல்ல, போர்க்களம். கொலை நடக்க போகுது, பல பேருக்கு உயிர் போகக்கூடிய ஒரு பயங்கரமான இடம். அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஏதோ பாடம் நடத்த வேண்டிய கட்டாயம் கிருஷ்ணனுக்கு. ஆமாதானே? உங்களுக்கு தெரியும், குருஷேத்திரக்காக தெரியும். அப்பதான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பாடம் நடத்துறான். அந்த பாடத்துக்கு பேரு ஞான உபதேசம். ஞானம்னா அறிவு. அறிவுக்கு அவன் சில போதனை கொடுக்குறான். எதுக்கு? அவன் புரிவதற்கு. ஏன் புரியணும்? தெளிவடையணும். அங்க அர்ஜுனன் குழம்பிட்டான், போர் செய்ய மறுக்கிறான். ஏன்னா மதிய சொல்லிட்டான், கண்ணா ரதத்தை நீ முன்னாடி கொண்டு விடு, யார் யாரெல்லாம் சண்டைக்கு வந்திருக்கான்னு எனக்கு பார்க்கணும்னு சொல்றான். கிருஷ்ணன் அவனுக்கு சாரதி, பரமாத்மாவா இருந்தாலும் அங்க அர்ஜுனனுக்கு சாரதி, தேரோட்டி. தேரை கொண்டு முன்னாடி விடுறான். உடனே அர்ஜுனன் இப்படி பாக்குறான், யார் சண்டைக்கு வந்திருக்கான். அவனுக்கு வில்வித்தை கத்து கொடுத்து குரு நிக்கிறார், மாமா நிக்கிறார், எல்லாரும் ஒன்று விட்ட சகோதரர் பங்காளிகள் நிக்கிறார். இவனுக்கு எப்படி இருக்கும்? இவர்களையா நான் கொல்லணும்? அவனுடைய மனசாட்சி இடம் கொடுக்கல. இவர்களை நான் கொலை செய்ய மாட்டேன், எனக்கு இந்த போர் வேண்டாம், எனக்கு எந்த நாடும் வேண்டாம், நான் எப்போதும் போல காட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு அவன் மனசு சொல்லி அந்த வில்லையும் அப்படியே கீழே போட்டான்.
கிருஷ்ணன் கள்ள கிருஷ்ணன். தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணன் இருக்கிற மகா கள்ளன். அவனுக்கு ஒரு நோக்கம், இந்த போர் நடந்தே ஆகும், அதர்மத்தை ஒழிக்கணுங்கிறது அவன் நோக்கம். கலியுகம் அப்பவுமே ஆரம்பிச்சிருச்சு. கிருஷ்ணனுடைய இடம் கலியுக காலம். கல்கி தான் அடுத்த யுகம் வரும். இடைக்கிட்ட நான் அப்படி ஏதாவது சொல்லுவேன், மனசுல வச்சுக்கொள்ள. கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து கேட்கிறான், என்ன அர்ஜுனா தடுமாறி நிக்கிறியேங்கிறான். ஏன் இதெல்லாம் கீழே போட்டு? கிருஷ்ணா, நான் போர் செய்ய மாட்டேன். இவர்களை கொலை செய்து கொன்று இந்த நாட்டை ஆண்டு என்ன பயன்னு கேட்கிறான். கேள்வியை பாருங்க. இவர்களை கொன்று, இவர்கள் யாரு? என் சொந்தக்காரன், என் சொந்த பந்தம். என்னுடைய சொந்த பந்தத்தை அழித்து இந்த நாட்டை நான் ஆண்டு என்ன பயன் கிருஷ்ணா? எனக்கு வேண்டாங்கிறான். கிருஷ்ணனுக்குள்ள ஒரு கள்ள சிரிப்பு. அட பாவி பயலேன்னு நினைச்சுக்கிறான். சொல்லிட்டு இப்ப கிருஷ்ணனுக்கு என்னன்னா, எப்படி இவனை புரிய வைக்கிறது? பெரிய பிரச்சனை கிருஷ்ணனுக்கு. இவனை எப்படி புரிய வைக்கிறது? புரிய வைக்கிறான். கிருஷ்ணன் பரமாத்மா இல்லையா? பேரு அறிவு தானே அது. புரிய வைக்கிறான். என்னான்னு புரிய வைக்கிறான்னு தெரியுமா? முடிவை சொல்லியாங்க, நீண்டு போகும். இவர்கள் உன்னுடைய சொந்த பந்தம்னு சொன்னையே, இவர்கள் உன்னுடைய சொந்தமும் அல்ல, பந்தமும் அல்ல. இவர்கள் யாரும் உன்னுடையவர்கள் அல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், எதுவும் எனது அல்ல. அதான் ஞானத்தினுடைய உச்ச உபதேசம் எது தெரியுங்களா? நத்திங் இஸ் மைன். எதுவும் எனது இல்லை. ஞானத்தினுடைய உச்சம். எதுவும் எனது இல்லை. கிருஷ்ண அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறான். அர்ஜுனா, இவர்கள் யாரும் உன்னுடைய சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. You have no right to possess and you have no right to claim. எந்த இடத்துல? குருஷேத்திரத்துல கிருஷ்ண அர்ஜுனோட சொல்றான், அர்ஜுனா, you have no right to claim. இவர்கள் என்னுடையவர் என்று சொல்வதற்கு you have no right to possess. claim and possess. claim சொன்னா உரிமை பாராட்டு, பொசஸ்னா சொந்தம் கொண்டாடுவது. இல்லைன்ட்டான். சரி இருக்கட்டும். இது எதுக்காக சொல்ல வந்தேன்? புரிதல். அங்கதான் சொல்றான், அர்ஜுனா புரிதல் தான், நான் உன்னை புரிய வைக்கிறேன்னு புரிய வச்சுட்டான் கடைசியில். இப்ப அர்ஜுனன் தெளிவாயிட்டான். இப்ப தெளிவானவுடன் உறுதி ஆயிப்போச்சு. சரி பரவாயில்ல, இந்த போர் நடக்கலாம். பாவ புண்ணியம் ஆன்மாவுக்கு இல்லை, கண்டுபிடிச்சிட்டான். அப்ப நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். முதலில் காரியங்களுக்கு காரணங்கள் உண்டு என்று புரியணும். புரிந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா நிறைய காரியங்கள் தினசரி சந்திப்பு, ஒன்றன் பின் ஒன்றாக ஆய்வு செய்து தனியா உட்கார்ந்து அன்னன்னைக்கு பாத்திரம் எப்பெல்லாம் கழுவணும்? காலையிலும் மாலையிலும், காலை தவத்திலும் இரவு தவத்திலும், தவம் முடித்த பிறகு கழுவணும் உங்க மனசை. எப்படி? இன்னைக்கு பகல்ல என்ன நிகழ்ந்தது? நான் துக்கம் அடைவதற்கு, சமாதானத்தை இழப்பதற்கு என்ன நடந்தது? என்ன நிகழ்வு? எது உங்களுக்கு துக்கம் கொடுத்து அது எடுங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆகவே நாம குழம்ப வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த காரியம் இருக்கும். இந்த காரியத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். I can accept this problem as it is without any change. இந்த காரியத்துல எந்த மாற்றமும் கொடுக்காம இந்த காரியத்தை, இந்த நிகழ்வை, இந்த நபரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். எப்போ? காரணத்தை கண்டுபிடிச்சு. அப்ப இந்த காரியத்தை சொல்லி பிழை இல்லை, குற்றம் இல்லை. காரணம் 126 பேர் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய தம்பதிகள் சொல்றேன், நல்ல ஞாபகத்துக்கு. உங்க கணவனையோ மனைவியோ விவாகரத்து பண்ணணும்னு நினைக்காது, அவர்களை வெறுக்கணும் ஒதுக்கணும்னு நினைக்காது. அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. 126 அவங்களா அப்ப இல்லை. How can you claim to them? சொல்லுங்க.
இதுதான் ஞானம். ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி காரணம் இருக்கு. சில காரணத்தை கண்டுபிடிக்கிறோம், சிலதை கண்டுபிடிக்க முடியல. ஆகவே இந்த காரியத்தை நான் பிரசாதமாக, கோயில்ல பூசாரி பிரசாதம் கொடுக்கும்போது எப்படி கூனி குறுகி அன்போட மரியாதையோட கொடுங்கய்யா சாமின்னு வாங்குறீங்களோ, அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய துக்கங்களை, துன்பங்களை பிரசாதமா ஏற்றுக்கொள்ளும். யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட். அதுக்கு எதிராக போராடாம, நடக்கிற காரியத்துக்கு எதிர்த்து போராடாம, முரண்பாடு இல்லாம, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் அக்செப்ட் இட். மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் அக்செப்ட். இந்த முதல் ஸ்டெப்ல கண்ண மூடி முதல்ல ஏத்துது. அப்புறம் சொல்ல வரேன், ஒரேடியா விட்டுற வேண்டாம். நீங்க காரணத்தை கண்டுபிடிக்கிறீங்கள, அதை ஏதாவது செய்ய முடியும். That is next step. Is there any possibilities? அங்க ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா? இப்ப நடக்கிற காரியத்தை மாற்றுவதற்கு பாருங்க, இப்போ மாற்றுவதற்கு முடியுமான்னு எடுத்த உடனே மாற்ற முயலல, போராடல. ஐ ஜஸ்ட் அக்செப்ட் இட். அதுக்கு பிறகுதான் ஏதாவது செய்ய முடியுமா? காரணத்தை கண்டுபிடிச்சிட்டுமா இல்லையா? ஓ, பிகாஸ் ஆஃப் திஸ் then I can easily solve this problem. உங்க மனசு சொல்லும், ஓ இந்த காரணத்தினாலா, இது நத்திங், பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நோய் வந்துருச்சு, காரணத்தை கண்டுபிடிக்கும். நம்முடைய உணவு பழக்க வழக்கம் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். உழவு தானே, என் பழக்கத்தை மாத்திக்கிறேன். வாட் இஸ் தேர்? இப்ப பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது? தெளிவும் உறுதியும். போத் கிளாரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு சொல்ல சொல்ல எனக்குள்ளேயே ஒரு உறுதி வந்துகிட்டே இருக்கு. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து வாத்தியார் பாடம் எடுக்கணும், நாளைக்கு ஏதோ ஒரு பாடம் எடுக்கணும். அவர் என்ன பண்றாரு? பாடம் எடுக்கணுங்கிற நோட்ஸ் ஆஃப் ப்ரெசென்ட் பண்ணுவார், நோட்ஸ் எடுப்பார். இல்ல நோட்ஸ் எடுக்கல, அவர் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது அவருக்கு நினைவுக்கு வருது, அவர் படிச்சது நினைவுக்கு வருது, அவருடைய அனுபவம் நினைவுக்கு வருது. இதெல்லாம் வச்சு மாணவனுக்கு பாடம் சொல்லு. அது மாதிரி நான் என்னதான் பெரிய ஆசிரியர் நீங்கள்லாம் என்ன சொன்னாலும் பார்த்தாலும், எனக்குள்ளேயும் நிறைய காரியங்கள், காரணங்கள், கோபதாபங்கள், வெறுப்புகள் வரதான் செய்யும். சரி, நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. ஆனா என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கும் இந்த பாடத்தை நடத்திக்கிறேன். தெளிவு, இன்னும் தெளிவு, இன்னும் உறுதி. எதுக்கு சொல்றேன்? இந்த தெளிவு இருக்குல்ல, அப்படியே தெளிவா நிக்குமான்னா கஷ்டம். ஆமா தானே? எந்த நேரத்துல அந்த தெளிவை குழப்பதுக்கு ஏதாவது ஒண்ணு வருதுன்னு சொல்ல முடியும். வரும், அட் எனி டைம் வரும். சரி, வரட்டும். என்கிட்ட உறுதி இருக்கு. ஐ நோ ஹவு டு ஃபேஸ் இட், ஐ நோ ஹவு டு அப்ரோச் இட், ஐ நோ ஹவு டு சால்வ் இட். இஃப் நாட், ஐ நோ ஹவு டு அக்செப்ட் இட். நான் பயப்பட மாட்டேன். திருப்பி திருப்பி இதே சொல்றதுனால நான் அதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி அணுகணும், கையாளணும், முடியலன்னா எப்படி ஏத்துக்கிடணும், அந்த திறமை என்கிட்ட இருக்கு. அதான் ஏற்பு திறன், அடாப்டபிலிட்டி, த குவாலிட்டி ஆஃப் அடாப்டபிலிட்டி, அக்செப்டபிலிட்டி, ஏற்றுக்கொள்ளும்.